ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸோ சிம்பிள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இதை நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, 3/9/2025 அன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் சப்மிட் பண்ணுறதுக்கு 2/10/2025 1 மந்த் கேப் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணி ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ண விரும்புனீங்கன்னாக்கா 6/10/2025 8/10/2025 அந்த 2 நாளில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேயில். ஸோ மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று நடக்குது. மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30, ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா 2:30 to 5:30. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் எலிஜிபிலிட்டி, அப்புறம் ஜென்ரல் ஸ்டடி அண்ட் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. ஸோ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிஷியன் அண்டு வயர்மேன், அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் எக்ஸாம் இது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ். இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கள உதவியாளர். இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து தான் இதுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1794 வேகன்சிஸ் இருக்குது. இவங்களுக்கான சேலரிஸ்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 ரூபாயிலிருந்து 59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2025 அந்த டேட்டோட அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அந்த கேட்டகிரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து 32 ஏஜ் இருக்கணும். ஸோ டிசபிலிட்டி பர்சன் 42 ஏஜாக இருக்கணும். அதுக்குள்ளே இருக்கணும், ஆனால் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. எக்ஸர்வீஸ் மேலே சேம் 50 வயசு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவற்ற விதவைக்கு 37 வயசு இருக்கணும். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா பிசி எஸ்சி எம்பிசி எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சில வயது வரமுறை கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி இவங்களெல்லாம் 34 வயசு இருக்கணும், இல்லை 34க்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 37 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பர்சனுக்கு பிசி எம்பிசி கேட்டகரியில் 44 வயசு, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 47 வயசு, எக்ஸர்வீஸ் மேனுக்கு 55 வயசு, ஆதரவற்ற விதைக்கு 37 வயசு இருக்கணும். ஸோ அதால் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வைக்கணும்னாக்கா ஏஜ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட்டு இல்லை 12th சர்டிஃபிகேட் டிகிரி சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக அப்டேட் பண்ணணும். இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட். இது யாரால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் த ட்ரைனிங் அண்டு வெக்கேஷனல் ட்ரேட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வச்சிடலன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான், ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் இந்த ட்ரேடு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இதை நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிசி என்ஏசி இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிடலனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு 12th மார்க் ஷீட் டிகிரி மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து இந்த என்ஏசி என்டிசி இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர், அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நாலேஜ் இன் தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலேஜ் தமிழ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் வழி கல்வி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வைக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா போல் கிளம்பிங் அண்டு கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங். அதாவது போல் கிளம்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 30 அடி போஸ்ட்டில் நீங்கள் மேலே ஏறிட்டு அந்த கிராஸ் ராடு இருக்கு இல்லைங்களா, அதை கட்டிட்டு சில டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 8 நிமிஷத்தில் நீங்கள் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் 1 நிமிஷத்தில் 100 மீட்ரு டிஸ்டன்ஸை நீங்கள் 35 கிலோ வெயிட்டு கையில் எடுத்து நீங்கள் 1 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணி முடிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 1 நிமிஷத்தில் முடிக்கணும். 1 டைம் சான்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் எப்படி பண்ணுறாங்கனாக்கா பேப்பர் 1 பேப்பர் 2 வைக்கிறாங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னாக்கா
பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸு, ஸோ பார்ட் சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி பார்த்தீங்கன்னா முழுக்க எஸ்எஸ்எல்சி தான் கேட்குறாங்க. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஐடிஐ நீங்கள் எலக்ட்ரிஷியன் முடிச்சிருப்பீங்களா, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் நடக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 3 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்டிங் பீரியடு, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பீரியடு, அதாவது 300 வந்து டோட்டல் மார்க்கு. ஸோ இதில் வந்து சில கம்யூனிட்டி வைஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிஃபை மார்க் கொடுத்துட்டாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸு, எம்பிசி பிசி கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா 60 மார்க் எடுக்கணும் பார்ட் ஏல. ஸோ பார்ட் பி பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 135 மார்க் எடுக்கணும். ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 60. ஸோ பார்ட் சியில் பார்ட் பி பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 180 மார்க் எடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் பேப்பர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் அண்டு வயர்மேனு. ஸோ இது ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஐலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான லாங்குவேஜ் எக்ஸாமினேஷன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் பி பார்ட் சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எவாலுவேட்டுக்கான பேப்பராக எடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் வழி கல்வியில் நீங்கள் வந்து பார்ட் ஏல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, அதில் நீங்கள் 40% மார்க் நீங்கள், அதாவது மினிமம் 60 மார்க் நீங்கள் எடுக்கணும். எடுத்தால் மட்டும் தான் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் எந்தெந்த சென்டரில் நடக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துலேயும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம். பேஸ்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். உங்களுக்கான ரீஜன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் 12 இடத்துல பண்ணுறாங்க. ஸோ சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, கரூர், தஞ்சாவூர். ஸோ இந்த 12 லொக்கேஷனில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் போய்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கிளியராக வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர். ஸோ அதில் கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.